வெல்கம் டு லிட்ரரி லேண்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஈகோ கிரிட்டிசிசம். லிட்ரரி தியரிஸ் நம்ம ஃபார்மலிசம், நியூ கிரிட்டிசம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி ஈகோ கிரிட்டிசமுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யூஜிசி நெட் பர்ஸ்பெக்டிவில் பெட்டர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ ஈகோ கிரிட்டிசமில் கம்மியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சி இந்த ஏரியாவை இக்னோர் பண்ணாமல் நம்ம இதையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸில் ப்ளூ ஹியூமனிட்டிஸ் இதை யாரும் காயின் பண்ணா அப்படி கூட ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஸ்பேஷியல் தியரியிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ ஈகோ கிரிட்டிசம் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு திங் என்ன அப்படின்னா, இது நீங்கள் கம்மியான ரைட்டர்ஸ், கம்மியான ஒர்க்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே இதை கவர் பண்ணிடலாம். சரி, ஈகோ கிரிட்டிசம் போகிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஈகோ கிரிட்டிசம் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஜோசப் மீக்கர் லிட்ரரி ஈக்காலஜி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, த ஸ்டடி ஆஃப் பயாலஜிக்கல் தீம்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் which appear in literary works. It is simultaneously an attempt to discover what roles have been played by literature in the ecology of the human species. அப்போது ஈகோ கிரிட்டிசம்னா ஒன்றும் இல்லை, லிட்ரேச்சர் ஈக்காலஜினாலும் ஒன்றும் இல்லை. அதாவது லிட்ரேச்சரில் அந்த பயாலஜிக்கல் தீம்ஸை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஹியூமன் அண்ட் அனிமலாக இருக்கலாம், ஹியூமன் அண்ட் பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி லிட்ரேச்சரில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் அட்டெம்ப்ட். இந்த கிரிட்டிசம் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, லிட்ரேச்சர் எந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்கு, ஈக்காலஜி ஆஃப் த ஹியூமன் ஸ்பீஷஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுல லிட்ரேச்சரோடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அதை பற்றி இதை பார்க்குறாங்க. அதுதான் நம்ம லிட்ரரி ஈக்காலஜி ஆர் ஈகோ கிரிட்டிசம்னு நம்ம சொல்கிறோம். செரில் க்ளாட்ஃபெல்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈகோ கிரிட்டிசம் இஸ் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம படிக்கிறோம். ஸோ இதை வச்சு ஈகோ கிரிட்டிசம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து, தியரினாவே என்ன, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லென்ஸ் தேவைப்படுது. லென்ஸ் இல்லாமல் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை படித்தோம்னா வேக்யூமில் படிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு லென்ஸ் தேவை. அப்போது ஈகோ கிரிட்டிசம்ங்கிற ஒரு லென்ஸ் மூலிமா பார்க்குறப்ப எப்படி அனிமல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க, ஹியூமன்ஸ் எப்படி இருக்காங்க, அது ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக இருக்கா, இல்லை ஈகோசென்ட்ரிக்காக இருக்கா, இல்லை பொல்யூஷன் பற்றி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்களா, பிளான்ஸ் எப்படி, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் ஈகோ கிரிட்டிசம். இப்போது எவல்யூஷன் ஆஃப் ஈகோ கிரிட்டிசம். ஆக்சுவலாக இது ஒரு டிசிப்ளினாவோ இல்லை ஒரு ப்ராமினன்ட் டேர்ம். ஈகோ கிரிட்டிசம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிகிற டேர்மாமோ வரக்கு ரொம்ப நாள் எடுத்துச்சு. பட் ஆனால் லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா நேச்சர் பற்றின ரெப்ரசன்டேஷன் புதுசு கிடையாது. நேச்சர் பற்றின ரெப்ரசன்டேஷன் லிட்ரேச்சர் எப்போ தோணுச்சோ அப்போ இருந்தே நேச்சர் பற்றின ரெப்ரசன்டேஷன் லிட்ரேச்சரில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், கார்டன் ஆஃப் ஈடன் பற்றி பைபிளில் சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? அப்போ அது கார்டனை கிரியேட் பண்ணுறாரு. யார் கிரியேட் பண்ணுறாரு? காட் கிரியேட் பண்ணுறாரு ஆடம் அண்ட் ஈவ்க்கு. அதில் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஒடிசி எடுத்துக்குவோம், ஒரு ஏன்ஷியன்ட் எபிக் ஹோமரோடது. அதில் மெடிட்டரேனியன் சி பற்றி ஒரு ரெப்ரசன்டேஷன். அதாவது நம்ம இலியட், ஒடிசி 2 இருக்குது இல்லைங்களா? ஒடிசியில் என்ன நடக்கும், அந்த ட்ராஜன் வார் நடந்து 10 வருஷம் கழித்து ஒடிசி அவனோட கண்ட்ரியான இத்தாக்காவுக்கு வருவான். அப்போ அவன் ட்ராவல் பண்ணுவான், கடல் வழியாக பயணம் பண்ணுவான். அப்போ அந்த பயணங்கள் பற்றி தான் ஒடிசி குறிப்பிடுது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சீலை எப்படி ட்ராவல் பண்ணி வரா, எந்தெந்த கடற்கரையை அவன் கடக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ லிட்ரேச்சர் பற்றி ஈகோ கிரிட்டிசம்ங்கிறது லிட்ரேச்சருக்கு புதுசான விஷயம் கிடையாது. நேச்சர் பற்றின ரெப்ரசன்டேஷன் லிட்ரேச்சர் தோணுதுலேருந்தே இருக்குது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆர்காடியன் அண்ட் பேஸ்டல் செட்டிங் லிட்ரேச்சரோட ஏர்லி டேஸ்லேருந்து நடக்குது. நம்மளுக்கு ஆர்காடியா அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு ஃபிலிப் சிட்னி ஆர்காடியா எழுதியிருக்காரு, பேஸ்டல் ரொமான்ஸ். இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், ஆர்காடியா ஃபிலிப் சிட்னி எழுதியிருந்தாலும் அந்த ஆர்காடியாங்கிற டேர்ம், அந்த வேர்ட் வச்சு நிறையா ஒர்க்ஸ் வந்திருக்கு. அப்போ ஆர்காடியானா ஃபிலிப் சிட்னி மட்டும் எழுதியிருக்காருன்னு பார்க்காம ஆர்காடியாங்கிற அந்த வேர்டில் என்னென்ன ஒர்க்ஸ் வந்திருக்கோ 5 ப்ராமினன்ட் ஒர்க்ஸ் லிட்ரேச்சரில் இருக்குது. அது என்னென்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுங்க, சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஆர்காடியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அதில் பமீலாங்கிற ஒரு கேரக்டரை ஃபிலிப் சிட்னி யூஸ் பண்ணுறாரு. அதுதான் சாமுவேல் ரிச்சர்ட்சன் அவரோட நாவலான எபிஸ்டோலரி நாவலான பமீலா, அந்த கேரக்டர் நேம் ஆர்காடியாவில், அதையும் ஃபிலிப் சிட்னியோட ஆர்காடியாவிலேருந்து எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்காடியன் செட்டிங்னா ஒன்றும் இல்லை. ஆர்காடியாங்கிறது கிரீஸில், ஏன்ஷியன் கிரீஸ்லேருந்து ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. அப்போது கிரீக் லிட்ரேச்சர் வெர்ஜில் எடுத்துக்கலாம். வெர்ஜில் தான் ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் பாஸ்டரல் செட்டிங். அப்போ அதுலேயே ஆர்காடியா பற்றி நிறைய குறிப்பிட்டிருக்காரு. அப்போ ஏன்ஷியன் லிட்ரேச்சர் ஹோமர்லேருந்து எடுத்து, வெர்ஜிலேருந்து எடுத்து, பைபிள்லேருந்து எடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேச்சர் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ப்ராமினன்ட் லிட்ரேச்சர், மெயின் ஸ்ட்ரீம் லிட்ரேச்சர் நம்மளுக்கு எப்படி தெரியப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு 1720 ஜேம்ஸ்
ஜேம்ஸ் தாம்சனோட ஒரு ஃபேமஸ் போயம் which was written in blank verse, The Seasons. அது ரொம்ப ஒரு ஃபேமஸான போயம் which can be associated with eco-criticism. இதுதான் நேச்சர் ரைட்டிங். நேச்சரை பற்றி எழுதலாம். கைண்ட்லி நோட் டவுன். ரொமான்டிசம் வரல. ரொமான்டிசம்ங்கிறது இனிஷியேட் பண்ணுறது 1790s or 1798ல லிரிக்கல் பேலட்ஸ் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கோல்ட்ரிட்ஜ் வெளியிடுறாங்க அப்போ இருந்து. பட் அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் தாம்சன் இந்த சீசன்ஸை பப்ளிஷ் பண்ணது மூலயமா நேச்சர் ரைட்டிங், நேச்சர் பற்றி எழுதுறதுங்கிறது லிட்ரேச்சருக்குள்ளே வருது. 1789ல் பாருங்கள், கில்பர்ட் ஒயிட்டோட ஒர்க் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆன்டிகிட்டிஸ் ஆஃப் செல்பான், இதுவும் ஒரு ஈகோ கிரிட்டிக்கல் ஒர்க்காக நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேயே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அமெரிக்காவில் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் பெர்ட்ரம்ஸோட ட்ராவல்ஸ் அண்ட் தோருவோட வால்டன் இதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒர்க்ஸ். ஸோ ஈகோ கிரிட்டிசம்ங்கிற ஒரு டிசிப்ளின் வரக்கு முன்னாடியே நம்ம இவ்வளோ ஒர்க்ஸ் பார்க்குறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் லிட்ரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா the theory of eco-criticism which is also called green studies, இதில் எது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சுன்னா பிரிட்டனில் ரொமான்டிசம்ங்கிற மூமெண்ட் ப்ளஸ் அமெரிக்காவில் டிரான்சென்டலிசம்ங்கிற மூமெண்ட், இந்த ரெண்டு மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. பிரிட்டனில் ரொமான்டிசம் நமக்கு தெரியும் 1790s வேர்ட்ஸ்வர்த் வராரு, கோல்ட்ரிட்ஜ் வராது, கீட், ஷெல்லி, பைரன் இவங்கெல்லாம் வராங்க. நேச்சர் பற்றி எழுதுகிறாங்க, எமோஷன் சப்ஜெக்டிவ் எழுதுகிறாங்க, நேச்சருக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது, ஹவு வாட் தே ஃபீல் அப்படி எல்லாம் எழுதுகிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் இதை விட ஒரு ஸ்டெப் போய் மெடிடேஷன் அளவுக்கு போகிறாங்க. எமர்சனாக இருக்கட்டும், தென் தோருவாக இருக்கட்டும், தோருவால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான டவுன் லைஃப்பில் இருக்கிறதோ இந்த மாதிரி வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்ச நாள் போய் என்ன பண்ணுறாரு, தனியாக காட்டுக்குள்ளே வாழ்கிறாரு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. நேச்சர் அந்த எஸ்ஸே வந்து ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் எஸ்ஸே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈகோ கிரிட்டிசம் ஒரு க்ரீன் ஸ்டடீஸ் வரக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஈகோ கிரிட்டிசம். தென் பாருங்கள், என்விரான்மெண்டலிசம் நீங்கள் இங்கே சொல்லியிருக்க ஒரு குட்டி ஸ்லைட், ஐ skip this because clarity உங்களுக்கு இருக்காது. பட் இதில் மேஜர் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஈகோ கிரிட்டிசம் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் கிரிட்டிசம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபேக்ட்ஸ் வந்து காரணமாக இருந்தாலும் மெயினாக நம்மளுக்கு வந்துட்டு ஈகோ கிரிட்டிசம் வந்து எப்போ வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பீக்குக்கு வந்துச்சுன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்த டைமில், அப்போ பொல்யூஷன் நடக்கிற டைமில், அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டர்ஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க நேச்சர் பற்றி எழுதிருக்கு. ஒரு மெயினான ரைட்டர் பார்த்திங்கன்னா ரச்சேல் கார்சன், அவங்களோட சைலண்ட் ஸ்ப்ரிங் வந்துட்டு 1962 அது ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், ஒரு என்விரான்மெண்டல் ரைட்டிங்கோட பிகினிங்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஈகோ கிரிட்டிசம் ஒரு மூமெண்ட்டாகவே வரக்கு காரணமாக்குன்னு சொல்லலாம். சைலண்ட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறாங்க. அந்த டைட்டிலே பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்ப்ரிங்கு சைலண்ட் ஆயிடுச்சு. ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், பிளான்ஸு எல்லாமே, தாவரங்கள் எல்லாமே செழிப்பாக இருக்குது. ஆனால் சைலண்ட் ஸ்ப்ரிங்னா என்னங்க, ஆப்போசிட் ஆஃப் வாட் வி ஃபீல். அந்த அழகான கிளைமேட், அழகான இது எதுவுமே இல்லை, பேர்ட்ஸ் இல்லை, சர்ப்பிங் இல்லை, க்ளூமியாக இருக்குது. கரெக்டுங்களா? எல்லா ஸ்பீஷீஸும் பொல்யூஷனால் இறந்துருச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை ரச்சேல் கார்சன் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பேக் டு இட்ஸ் ஆரிஜின். இந்த இடத்துல ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் அண்ட் ஈகோசென்ட்ரிசம் ரெண்டு டேர்ம் பார்க்குறோம். ஆந்த்ரோ அப்படின்னா வேணா மனுஷனை குறிக்கிறது, ஆந்த்ரோபாலஜி. அப்போ மனுஷன்தான் சென்டருங்கிற கான்செப்ட் ரிலீஜன்லேயே இருக்குது. கரெக்டுங்களா? ஏன்னா கடவுள் படித்தப்பே ஆடம் அண்ட் ஈவை படிச்சுட்டு அவனுக்கு தான் வந்து இந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் படித்து கொடுத்தாரு. அப்போ அங்கேயே ஆந்த்ரோபோசென்ட்ரிசம்ங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இரா வந்து போஸ்ட் ஹியூமனிசம். கரெக்டுங்களா? அப்போது ஈகோசென்ட்ரிசம், இந்த உலகத்தில் இவன் சென்டரில் இருக்கிறான், லைக் டெரிடா சொல்கிற மாதிரி சென்டரை பிரேக் பண்ணணும். நான் சென்டரில் இல்லை, ஹியூமன் சென்டரில் கிடையாது, வேறு எதுவும் சென்டரில் கிடையாது. எல்லாருமே, எல்லா ஹியூமன், எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் ஈவன் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் ரைட்ஸ் இருக்குது இந்த என்விரான்மெண்ட்டில் வாழ்றதுக்கு. அப்போது ஒரு ஸ்பீஷஸோட இடத்த நம்ம அழித்து வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பொல்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தவறான செயல். இப்போ ஆரிஜின் பார்க்கலாம். இது ஒரு பிரான்ச்சாக வரக்கான ஆரிஜின், இது நம்ம மெயினாக பார்ப்போம். லிட்ரேச்சர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தாச்சு. இப்போது இது ஒரு ஆரிஜினாக ஒரு பிரான்ச்சாக வந்தது எப்படின்னு பார்ப்போம். ஜோசப் மீக்கர் அவர் தான் அந்த ஒரு ஐடியாவை காயின் பண்ணுறாரு. அந்த டேர்ம் வரக்கு முன்னாடியே லிட்ரரி ஈக்காலஜிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். த காமெடி ஆஃப் சர்வைவல் ஸ்டடீஸ் இன் லிட்ரரி ஈக்காலஜி, இது அவரோட ப்ராமினென்ட் ஒர்க். அந்த இதில் தான் லிட்ரரி ஈக்காலஜி, லிட்ரேச்சரையும் ஈக்காலஜியும் கனெக்ட் பண்ணி, இதுக்கு முன்னாடி லிட்ரேச்சரில் என்விரான்மெண்ட் பற்றி ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும் ஜாஸ்தியாக லிட்ரேச்சரே வந்து என்விரான்மெண்ட் கண்ணோட்டத்திலேயே எழுதுறது. அதாவது நம்ம பார்த்தது ரொமான்டிசம் இதெல்லாமே என்ன சொல்கிறோன்னா என்விரான்மெண்ட் பற்றி அங்கங்கே தூவி
எழுதியிருக்காங்க. ஆனால் என்விரான்மெண்ட்டையே மையமாக வச்சு எழுதுறதுங்கிறது ஜோசப் மீக்கர் போட்ட ஒரு விதை. லிட்ரரி ஈக்காலஜி அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் அவர் காயின் பண்ணுறாரு. ஈகோ கிரிட்டிசம்ங்கிற டேர்மை காயின் பண்ணது யாருன்னு பாருங்கள், 1978. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். வில்லியம் ப்ரூக்ரெட் தான் காயின் பண்ணுறாரு. நல்லா நோட் பண்ணிக்காங்க, இயரை நோட் பண்ணிக்கோங்க, 1978. அவரோட எஸ்ஸேல லிட்ரேச்சர் அண்ட் ஈக்காலஜி அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இன் ஈகோ கிரிட்டிசிசம். லிட்ரேச்சர் அண்ட் ஈக்காலஜி, லிட்ரேச்சரையும் கனெக்ட் பண்ணிட்டாரு, ஈக்காலஜியும் கனெக்ட் பண்ணார். அதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டாரு, ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட் இன் ஈகோ கிரிட்டிசிசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ ஈகோ கிரிட்டிசம் பார்த்துட்டோம். யூஎஸ்ஏல 1980s ப்ராமினென்ட் ஆகுது. அப்படியே வைட் ஸ்ப்ரெட்டாக யூரோப்பில், அதாவது பிரிட்டனில் வந்து இதே ஈகோ கிரிட்டிசம்க்கு இன்னொரு டேர்ம் சொல்கிறாங்க, க்ரீன் ஸ்டடீஸ். அப்படின்னா ஈகோ கிரிட்டிசம்னாலும் ஒன்று தான், க்ரீன் ஸ்டடீஸ்னாலும் ஒன்று தான். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? இதில் ரெண்டு ஒரு ப்ராமினென்ட் ஒர்க் இருக்குங்க. இந்த ப்ராமினென்ட் ஒர்க் மிட் 1990s பப்ளிஷ் ஆகுது. இது ஈகோ கிரிட்டிசமில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்று செரில் கிளாட்ஃபெல்ட் அண்ட் ஹரால்ட் ஃப்ராமோட த ஈகோ கிரிட்டிசம் ரீடர். இது வந்து ஒரு எடிட் பண்ணாங்க, இந்த ஒர்க்கை அவங்க எடிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்விரான்மெண்டல் இமேஜினேஷனும், இதுவும் ஒரு எடிட் பண்ண ஒர்க் தான். இந்த ரெண்டு ஒர்க்கும் ப்ராமினென்ட்டான ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், யூஎஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈகோ கிரிட்டிசம் இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், ASLEன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு அசோசியேஷனை 1992 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து வருஷத்துக்கு வந்து 2 கான்ஃபரன்சஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா ஸ்காலர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்விரான்மெண்டல் ஹியூமனிட்டிஸ் பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த அசோசியேஷன் வந்து செயல்பட்டு வருது. அதே மாதிரி செரில் கிளாட்ஃபெல்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதோட கோ-ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஜேர்னல் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா, அந்த ஜேர்னல் பேர் ISLE, அந்த ஆர்கனைசேஷன் பேர் ASLE, இதே அந்த ஜேர்னல் பேர் ISLE. அதாவது நம்ம அந்த அசோசியேஷனுக்கு பொதுவாக இங்கே இன்டர்டிசிப்ளினரின்னு போட்டுக்கிறோம். இது 1993 வருது. அந்த அசோசியேஷன் 1992 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 1993 அந்த ஜேர்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட ஆரம்பிச்சிடாங்க. ஓகே, இப்போ பேசிக்காக கல்ச்சரையும் நேச்சரையும் அசோசியேட் பண்ணி பார்க்கலாம். கல்ச்சருக்கும் நேச்சருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, வில்டர்னஸ். இப்போ 4 டைப்பாக வந்து இந்த நேச்சரை பிரிக்கலாங்க. வில்டர்னஸ்னால் அன்இன்ஹாபிட்டபிள் பிளேசஸ், மனுஷன் வந்து அங்கே போக முடியாது. டெசர்ட்ஸ் இருக்கலாம், ஓஷன்ஸாக இருக்கலாம். இங்கெல்லாம் வந்து நம்ம மனுஷனால் வாழ முடியாது. இந்த ஓஷனில் போய் நடுக்கடலில் போயிட்டு நம்ம மீன் பிடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி அன்இன்ஹாபிட்டபிள் பிளேசஸ் நேச்சரில் இருக்குது. இங்கே எக்ஸாம்பிளுக்காக சில ஃபாரஸ்ட்டு, ஓஷன் கொடுத்துருக்கேன், எக்ஸட்ராவும் வரலாம். இது வில்டர்னஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து சீனிக் சப்ளைம். இந்த சீனிக் சப்ளைம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஹாபிட்டபிள் தான். சப்ளைம் சொல்லிட்டோம். இதெல்லாம் சப்ளிமிட்டி அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸை கொடுக்கக்கூடிய இடங்கள். ஃபாரஸ்ட்டு, ஓஷன்ஸு, மவுண்டெயின்ஸு, வாட்டர் ஃபால்ஸ், இதெல்லாம். கண்ட்ரி சைடுனாவே நம்மளுக்கு தெரியும், ரூரல் சைடு, கரெக்டுங்களா? இந்த ரூரல் சைடில் இருக்கிற ஃபீல்ட்ஸு, வயல் வரப்பு, காடுகள், வுட்ஸு, ஒரு மாங்காய் தோப்பாக இருக்கலாம், தென்னந்தோப்பாக இருக்கலாம், ஹில்ஸு, இதெல்லாம் இருக்கலாம். இதுதான் நம்ம கண்ட்ரி சைடுன்னு சொல்கிறோம். ஹில்ஸுன்னு சொல்கிறப்ப அது கொடைக்கானலாக இருக்கலாம், ஊட்டியாக இருக்கலாம், இதெல்லாம் அந்த கண்ட்ரி சைடு. இதே டொமஸ்டிக் சைடில் எடுத்துட்டோன்னா, நம்ம வீட்டிலே ஒரு கார்டன் வச்சுருப்போம், ஒரு லேன், புல்தரை போட்டு வச்சுருப்போம். டொமஸ்டிக் லேண்ட்ஸ்கேப், இதெல்லாம் ஒரு பார்க்கு நம்மளாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் டொமஸ்டிக் பிக்சர்ஸ். இதை 4ஐயும் சேர்த்தலாம். இதில் என்னென்னா கல்ச்சர் வந்து மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கல்ச்சர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது கல்ச்சர் கிடையாது, 4வது இடத்துக்கு வரதான் நம்ம கல்ச்சர் ஆகிட்டோம், சிவிலைஸ் ஆகிட்டோன்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன பார்த்திங்கன்னா, இந்த 4 பற்றி எழுதுறதுமே நேச்சர் ரேட்டிங் தான். இதில் இந்த 4 விதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லைங்களா, இதை எதை பற்றி எழுதினாலும் அது நேச்சர் ரேட்டிங் தான், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது பியோர் நேச்சர். அதே 4th ஒன்னுங்கிறது நம்ம எப்படி மூவ் ஆகிட்டோம்னா, மனுஷன் அந்த நேச்சர்லேருந்து கல்ச்சருங்கிற ஒரு இதுக்கு 4th ஒன்னில் வந்துட்டான், சரிங்களா? மேஜர் தியரிஸ்ட். இது ரொம்ப டீப்பாக போய் இந்த தியரிஸ்ட் என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காங்க, நீங்கள் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க, முதலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் டீட்டெயில்டாக போய் படிக்கலாம். இல்லை அப்படின்னா பேர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறக்கும், இல்லை யார் வந்து இந்த தியரிஸ்ட் இல்லை, இந்த ஈகோ கிரிட்டிசம் கீழே வராத தியரிஸ்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கேட்கலாம். லாரன்ஸ் கூப், ஜொனாதன் பேட், இவங்கெல்லாம் முக்கியம். அடுத்து பாருங்கள் ஒர்க்ஸ். இந்த முன்னாடியே நான் கொடுத்துட்டேன், செரில் கிளாட்ஃபெல்ட்டியோட ஒர்க்காக இருக்கட்டும், இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் முன்னாடி ஸ்லைட்ஸில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இப்போ மேஜராக பார்த்தோன்னா இந்த 8 ஒர்க்ஸை மட்டும் மெயினாக கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போங்க.
8 ஒர்க்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். முன்னாடியே சொல்லிட்டேன். 3rd ஒர்க் செரில் கிளாட்ஃபெல்டி அவங்க எடிட் பண்ணாங்களே அது ஈகோ கிரிட்டிசம் ரீடர். லாரன்ஸ் கூப் பாருங்க, இவங்க வந்து ஈகோ கிரிட்டிசம் ரீடர்னு எழுதியிருக்காங்க. இதே அவர் பார்த்தீங்கன்னா தி கிரீன் ஸ்டடீஸ் ரீடர் ஃப்ரம் ரொமான்டிசம் டு ஈகோ கிரிட்டிசம். ஏன்னா ஈகோ கிரிட்டிசமோட மேஜர் ஒரு புள்ளியாக ரொமான்டிசம் நம்ம கருதலாம். ஸோ அவர் அங்கிருந்து எடுக்கிறாரு. அடுத்து ஜொனாதன் பேட்டோட த சாங் ஆஃப் த எர்த் ரொமான்டிக் ஈக்காலஜி. அடுத்து பாருங்கள் பேட்ரிக் முர்ஃபியோட லிட்ரேச்சர் ஆஃப் நேச்சர் அண்ட் இன்டர்நேஷ்னல் சோர்ஸ் புக். அடுத்து கேட் சோவர் வாட் இஸ் நேச்சர்னு கேட்குறாங்க. கல்ச்சர் பாலிட்டிக்ஸ் அண்ட் த நான் ஹியூமன். டைட்டிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நேச்சர்னா என்னங்க, கல்ச்சர்னு ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இதில் பாலிட்டிக்ஸும் இன்வால்வ் இருக்குது, நான் ஹியூமன், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா டேவிட் அர்னால்ட், ராமச்சந்திர குஹாலாம் பார்த்தீங்கன்னா நேச்சர் கல்ச்சர் இதனால இம்பீரியலிசம் கூட அசோசியேட் பண்ணுறாங்க. ஏன்னா ராமச்சந்திர குஹா வந்து நம்ம மேஜராக வந்து ஹிஸ்ட்ரியை நிறையா அனலைஸ் பண்ணியிருக்காரு, சபால்டன் பற்றி நிறையா அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து நேச்சர் பற்றி படிக்கிற பார்வை வந்து இம்பீரியலிசமோட ஒரு கனெக்ட் பண்ணி பார்க்குறாரு. பிகாஸ் ஒரு டேர்ம் இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா, அதாவது இம்பீரியலிசம்லேயே நிறையா டைப் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு லெஸ் நோன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ இம்பீரியலிசம்னு சொல்லுவோம். அதாவது ஈகோ இம்பீரியலிசம்னா நம்ம இம்பீரியலிசம் வந்து நம்ம லேண்டை வந்து கேப்சர் பண்ணாங்க. இது ஈகோ இம்பீரியலிசம்னா நம்ம லேண்டில் அவங்களோட அனிமல்ஸ், ஒரு ஜெர்சி பசுமாடு, இப்போ நாட்டு பசுமாடு இல்லை ஜெர்சி இருக்குது, அந்த மாதிரி யூரோப்பியன் பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களோட கேட்டில்ஸ் அதெல்லாமே இங்கே பயாலஜிக்கல் டாமினேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பீஷஸை வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு காலனைசர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேச்சரையும் அழித்து இங்கே இருக்கிற வளங்கள்லாம் சுரண்டிட்டு போயிருக்காங்க. இந்த டேர்ம் ஈக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் இதை காயின் பண்ணது யாருன்னா அல்ஃப்ரெட் கிராஸ்பை இன் 1986. அவரோட புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் இம்பீரியலிசம். டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஈக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் தான். ஸோ அந்த யூரோப்பியன் காலனைசேஷன் வந்து எப்படியெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட லோக்கல் ஈகோ சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள எப்படி ஈஸியாக இங்கே செட்டில் ஆனாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் இந்த ப்ராசஸ் ஆஃப் காலனைசேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை அல்ஃப்ரெட் கிராஸ்பை மேபி ஒரு போஸ்ட் கலோனலிசம் வந்து தியரிலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறப்ப இப்படி கூட கொஷின் கேட்கலாம், ஈக்காலஜிக்கல் இம்பீரியலிசம் காயின் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் அப்படி தான் ராமச்சந்திர குஹா அண்ட் டேவிட் அர்னால்டும் இம்பீரியலிசம் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லாரன்ஸ் பியூரோட ஒர்க் த என்விரான்மெண்டல் இமேஜினேஷன். நெக்ஸ்ட் நம்ம இதே பார்த்தோம் ரச்சேல் கார்சன் சைலண்ட் ஸ்ப்ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க். ஓகே, இந்த ஈகோ கிரிட்டிசமில் எப்படி அப்ளை பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம், அந்த டெக்ஸ்ட்டை என்விரான்மெண்டல் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம படித்து பார்க்குறோம், கரெக்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க, அதில் நேச்சருக்கு வந்து எகெயின்ஸ்டாக பேசிக்கிறாங்களா, நேச்சரை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறாங்க, நேச்சருக்கு எகெயின்ஸ்டாகவும் பேசலாம். ஒரு எக்ஸாம்பிள் மார்கரெட் அட்வுட் வந்து பேசியிருப்பாங்க அப்படித்தான். சர்வைவல் அவங்களோட ஒர்க் எடுத்து பாருங்கள், அதில் ஒரு எஸ்ஸே நேச்சரை வந்து மான்ஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கெனடியன் லேண்ட்ஸ்கேப் பொறுத்த வரைக்கும் அந்த வில்டர்னஸ்ஸாக இருக்கட்டும், லேக்ஸு, மனுஷன் வந்து தப்பிச்சு வாழறது, அந்த செட்டிலர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு அங்கே செட்டில் ஆனாங்க. அவங்க வந்து இயற்கையை வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை, எப்பயும் குளிர் தாங்க முடியாமல் அங்கே இருந்தாங்க. அந்த லேக்ஸ்னாலையும் அந்த பனி பொழிவுனாலையும் இறந்தவர்கள் எண்ணிக்கை தான் ஜாஸ்தி. வேர்ட்ஸ்வர்த் மாதிரி இயற்கையை வந்து காதலிச்சுட்டு இருக்க முடியல. அப்போது மான்ஸ்டராகவும் வந்து அவங்க சொல்கிறாங்க. அதில் கூட வந்துட்டு டேவிட் கோலியாத், நம்மளுக்கு பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் தெரியும். டேவிடுங்கிறது யாருங்க, ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஜீசஸோட முன்னோர்கள்னு நம்ம சொல்லுவோம். கோலியாத்துங்கிறவன் வில்லன். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கோலியாத்தாக இருக்கிறது தான் அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மார்கரெட் அட்வுட். இதே வந்து நேச்சரை வந்து எப்படி புகழ்ந்து பேசுறது, வேர்ட்ஸ்வர்த் மாதிரி புகழ்ந்து பேசுறது, அதுவும் ஒரு சைடு இருக்குது. ஸோ ஒரு நாவல், ஒரு பிளே, இல்லை வந்துட்டு ஒரு போயமில் எப்படி வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆர் ரைட்டர் அந்த நேச்சரை அனலைஸ் பண்ணுறாரு, அதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன். ஈகோ கிரிட்டிசம் லிட்ரேச்சரை அப்ளிகேஷன் பண்ணுறோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணியாச்சு, அமிதாப் கோஷோட ஒரு ஒர்க் இருக்குது, அப்போ அந்த ஒர்க் எடுத்து எப்படி அனிமலை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை எப்படி நேச்சர் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி படிச்சிங்கன்னா அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஈகோ கிரிட்டிசம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு ஈகோ கிரிட்டிசம் பெர்ஸ்பெக்டிவில் படிக்கலாம். இந்த ஹங்க்ரி டைடாக இருக்கட்டும், ஹங்க்ரி டைடு வந்து கம்ப்ளீட் ஒரு பக்காவான ஒரு ஈகோ கிரிட்டிக்கல் ஒர்க். அந்த டைடோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், அந்த மக்கள் செட்டில் ஆகிறாங்க அந்த சுந்தர்பன்ஸில் செட்டில் ஆகிறப்போ அவங்களால சர்வை பண்ண முடியல, அங்கே நிறைய இடர்பாடுகள் இருக்குது, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க.
தென் கார்மேக் மெக்கார்த்தியோட த ரோட், கிரண் தேசாயோட இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் சப்ஜெக்டே வேறையே. இங்கே எப்படி நேச்சர் வந்துச்சுன்னா நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த மவுண்டெயின், அந்த கிராண்ட் டாட்டர் தென் கிராண்ட் ஃபாதர் இருக்கிற இடத்த ஸ்டார்டிங் ஆஃப் த நாவல்லே டிஸ்கிரைப் பண்ணுறப்போ அந்த மலைகளுக்கு கீழே எப்படி வருது அப்படி சொல்லியே டிஸ்கிரைப் பண்ணி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் சேம் இன் அருந்ததி ராய்ஸ் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், அந்த கேரளாவோட லேண்ட்ஸ்கேப் அங்கங்கே நீங்கள் பார்த்துட்டே வரலாம். இதுக்கப்புறம் ஈகோ கிரிட்டிசம் இங்கே இதோட எண்ட் ஆகலை. இதில் ஈகோ ஃபெமினிசம் நம்ம ஒன்று பார்க்குறோம். இந்த ஈகோ ஃபெமினிசம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் எப்படி வந்துட்டு சப்பார்டினேட் பண்ணுறோமோ இந்த சேம் வே நேச்சர் இஸ் சப்பார்டினேட்டட், நேச்சர் இஸ் கண்ட்ரோல்டு. இந்த ரெண்டையும் பண்ணுறவன் மென் தான், பேட்ரியார்கிக்கல் ஃபோர்ஸஸ் தான். ஃபீமேலையும் கண்ட்ரோல் பண்ணுது, பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் இக்காலஜியும் கண்ட்ரோல் பண்ணுது. பிளான்ஸை வெட்டுறதா இருக்கட்டும், மரங்களை தான், இது எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரியார்கல் ஃபோர்ஸஸ் தான். ஏன் ஃபீமேல் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் நிறைய பார்த்துக்கோங்க, ஃபீமேல் வந்து தேர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பிளான்ஸ். ஒரு வீட்டில் வந்து பிளான்ஸ் வளர்க்குறதா இருக்கட்டும், அந்த நேச்சரை டெண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஃபீமேல் கூட அசோசியேட் பண்ணிடுவாங்க. தென் பேஸ்டரல் செட்டிங் நம்மளுக்கு தெரியும், எல்லா இதுலேயுமே பேஸ்டரல் எலிஜிஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம பேஸ்டரல் செட்டிங்கை பார்த்துருப்போம். தென் ரொமான்டிசம்னா நம்மளுக்கு என்ன தெரியும். தென் இதில் ஈகோ மார்க்சிசம் வந்து இன்இக்வாலிட்டி பற்றி பேசுது. அதே ஈகோ மார்க்சிசம்னா என்விரான்மெண்ட்டில் இன்இக்வாலிட்டி இருக்குது. நம்ம சந்தன மரக்கட்டைகளை வெட்டுறோம் இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம ஈகோ மார்க்சிசம், ஒரு கிளாஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுவே வந்து ஒரு சந்தன மரக்கட்டையை வந்து வெட்டிட்டு போகிறவங்க பணக்காரனா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலே நமக்கு நிறைய வந்து பிரான்ச்சஸ் போகும். ஈகோ ஃபெமினிசம், ஈகோ மார்க்சிசம், ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, கடவுளை வந்து அங்கே தேரோம். டிரான்சென்டலிஸ்ட் எல்லாம் பண்ணாங்களே, அவங்களோட ஒரு மெடிடேஷன் டிஃப்ரெண்ட். இந்த ஈகோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது இயற்கையவே வந்து கடவுளாக வழிபடுறது, சூரிய பகவானை வழிபடுறது, இந்த மாதிரி. சோஷியல் ஈக்காலஜி, தென் டீப் ஈக்காலஜி, இதை யார் காயின் பண்ணாங்க, இதை கைண்ட்லி நோட் இட் டவுன். Norwegian philosopher Arne Naess, A-R-N-E, might be my pronunciation might be wrong, kindly note it down. Arne, A-R-N-E, Naess, N-A-E-S-S, 1973 சொல்கிறாங்க. அவங்களோட எஸ்ஸே ஆன The Shallow and the Deep Long Range Ecology Movements. The Shallow, பாருங்கள் சொல்கிறப்ப ஷாலோ, அப்புறம் டீப், ஷாலோ அண்ட் த டீப் லாங் ரேஞ்ச் இக்காலஜி மூமெண்ட்ஸ். இதை பற்றி இதில் தான் டீப் இக்காலஜின்னு சொல்கிறாங்க. இப்போ டீப் இக்காலஜி பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலசாஃபிக்கல் மூமெண்ட்டுன்னே சொல்கிறான். அதாவது என்னென்னா டீப் எக்காலஜிங்கிறது நம்ம ஈகோ கிரிட்டிசமை டீப்பாக போய் படிக்கிறது. அப்படின்னா டீப்பாக என்ன உழுந்து தலையை உள்ள வச்சு படிக்கிறது இல்லை. ஆக்சுவலி இது எப்படின்னா டீப்பாக நம்ம அண்டர்லைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் என்விரான்மெண்ட் வேணும். அப்படின்னா ஒரு வேர்ல்டு, ஒரு என்விரான்மெண்ட் வந்து பயோசென்ட்ரிக்காக இருக்கணும். இந்த இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, மனுஷன் வேறு இது வேறு இல்லாமல் எல்லாமே சமநிலையில் இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா டீப் ஈக்காலஜி சொல்கிற ஒரு விஷயம். புரிஞ்சுதுங்களா? ஸோ டீப் ஈக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆர்கானிசம், எல்லா ஆர்கானிசமே இன்னொன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ இது ஒரு சமநிலையில் இருக்கணும், சமன்பாட்டில் இருக்கணும். த ஹோல் வேர்ல்டு, இந்த ஹோல் இருக்கிற எல்லா ஸ்பீஷஸ்க்குமே அதோட மாரல் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் டீப் ஈக்காலஜிங்கிற கான்செப்ட் சொல்லுது. சரிங்களா? ஏன் இதை டீப்புன்னு நம்ம சொல்கிறோன்னா, வி ஆர் லுக்கிங் மோர் டீப்லி இன்டு ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் த நேச்சுரல் வேர்ல்டு. அதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்கிறோம். அப்போ மனுஷன் மட்டும் சென்ட்ரல்ங்கிற ஒரு ஃபிலாசபி இதுக்கும் நம்ம வரோம். மனுஷனுங்க தான் சென்டர் இல்லாமல் நம்ம அதை நேச்சரை ஒரு இதாக பார்க்குறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு வரோம். ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக நம்ம இருக்கக்கூடாது, ஒரு ஹோலிஸ்டிக் வியூவோட பார்க்கணும். ஹியூமன்ஸ் வந்து எப்படிப்பட்ட லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னா அவனும் அவனும் ஒரு பார்ட் ஆஃப் த ஈகோ சிஸ்டம் தான். ஈகோ சிஸ்டமில் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த அனிமல் இருக்குது அப்படின்னு ஒரு டீப்பாக படிக்கிறது ஒரு ஃபிலாசபியாகவும் இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் புரிஞ்சுட்டு செயல்படுவானா கண்டிப்பாக செயல்பட மாட்டான். ஒரு தடவை இந்த கிளாஸே கவனிச்சுட்டு நெக்ஸ்ட் டே போய் பிளான்ட்டை வெட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஃபிலாசபி. அவனுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ வித் திஸ் வி எண்ட் ஆர் ப்ரெசன்டேஷன் ஆன் ஈகோ கிரிட்டிசம். ஸோ இது உங்கள் எக்ஸாமுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வேறு இந்த தியரிஸ் பற்றி நாங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வி வில் எக்ஸ்பிளைன் யூ. ப்ரீவியஸாக இவ்வளோ நாள் வந்து நாங்கள் எந்த வீடியோஸும் பெருசாக போகல, பிகாஸ் யாருமே எங்களை ரெக்வஸ்ட் பண்ணதில்லை இந்த வீடியோ போடுங்கன்னு. பட் இஃப் யூ ரெக்வஸ்ட் வி வில் டூ இட் டெஃபினெட்லி. தேங்க்யூ ஆல்.